ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாக்கோ பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் அன்சால்டட் பட்டர், 1/2 கப் சர்க்கரை, 1 கப் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 4 ஸ்பூன் பால். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அன்சால்டட் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரையை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் நிறைய ஷேப்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 மாவுலேயும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷேப் பண்ணலாம். நம்ம இப்போ ஃப்ளவர் ஷேப் பண்ண போகிறோம். லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரே ஒட்டிக்கும். நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ளவர் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு கலர்லேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஆல்டர்னேட் கலர்ஸ் கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சின்ன சின்ன பால்ஸை ஆல்டர்னேட்டாக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு தூவிட்டு அதில் கொஞ்சம் மாவு வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கலர்லேயும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கலர் மேலே இன்னொரு கலரை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இது ரோல் பண்ணும்போது நல்லா அழுத்தி ஒரே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்வெல் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த மாவை ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கலர் மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை சென்டரில் வச்சு நல்லா ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி ரோல் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு குக்கி ட்ரேயில் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் அதில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவன் 350 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை வச்சு ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு குக்கீஸ்லாம் ரெடி ஆகிடும்.
இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பேக் ஆகிடுச்சு. அவன்லேருந்து எடுத்ததுமே வந்து குக்கீஸ்லாம் லைட்டாக சாஃப்டாக தான் இருக்கும். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸில் வந்து அது நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். இப்போ எல்லா குக்கீஸுமே நமக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.